லூக்கா 6:12 இப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தம்முடைய காலத்திலே அதிகமாக நேரங்களிலே ஜெபங்களிலே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேரத்தை செலவழித்தார். அந்த ஜெபத்தின் பலனாக தான் அவருடைய நாள் முழுவதும் பகல் முழுவதும் தேவனுடைய அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், ஜெபத்திற்கும் வல்லமைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. யாரெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தேவ வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர்களாலே நடந்த அடையாளங்கள் என்று சொல்லி நாம் எத்தனையோ அடையாளங்களை அற்புதங்களை பார்க்கிறோம். அதற்கு அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம வேத வசனத்தை போதிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணுவதிலே நாம் அதிகமான நேரத்தை செலவழிப்பது இல்லை பாருங்கள். அதனால் ஜெபத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அற்புதங்கள் உங்கள் மூலமாக நமது மூலமாக நிச்சயமாக நடைபெறும். காட் பிளஸ் யூ.